ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் புதுசாக தையல் பழகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் தையல் மிஷினில் பெடல் எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மிஷினோட பாகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்துங்க பேலன்ஸ் வீல், கைச்சக்கரம். அடுத்ததுங்க இது வந்து கைடு. இது வந்து மிஷினோட ஃபுட்டு. நம்ம பெடல் போடுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுட்டு வந்து மேல் நோக்கி தாங்க வச்சுருக்கணும். நம்ம பாபினில் வந்து நூல் சுற்றுறோம் அப்படின்னாலும் இது வந்து மேல் நோக்கி தாங்க இருக்கணும். இப்படி கீழே வந்து இருக்கக்கூடாது, மேல் நோக்கி தான் வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் பெடல் போடுறீங்க அப்படின்னா இதை மேல் நோக்கி வச்சுட்டு நீங்கள் பெடல் போட ஆரம்பிக்கணும். அடுத்ததுங்க இது வந்து சுவிட்ச் ரெகுலேட்டர். இது வந்து நம்ம தையல் வந்து சின்னதாக வேணும்னாலும் பெருசாக வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த சுவிட்ச் நம்ம கொடுத்துருக்காங்க. இதிலே நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம அப்படி 5ஆம் நம்பரில் வச்சோம்னா தையல் வந்து உங்களுக்கு பெருசாக வரும். நம்ம துணியில் தையல் போட்டுட்டு பிரிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த 5ஆம் நம்பரில் வச்சே நீங்கள் தையல் போட்டுக்கலாங்க. நார்மலாக தையல்னால் நீங்கள் 3, 4 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு சின்ன தையலாக வேணாலும் வச்சுக்கலாம், பெரிய தையலாக வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த சுவிட்சை வந்து நம்ம கீழே வந்து வைக்கக்கூடாது. கீழே நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் போடும்போது ரிவர்ஸ்லேயே போயிட்டுருக்கும். அதனால் நீங்கள் கீழே வந்து இந்த சுவிட்சை வந்து வைக்கக்கூடாது. நார்மலாக நீங்கள் எந்த நம்பரில் தைக்கிறீங்களோ அந்த நம்பரில் வச்சு நீங்கள் டைட் பண்ணிடலாங்க. ஆனால் ஓயாமல் வந்து இந்த சுவிட்சை நகட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நம்பரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அடுத்து மிஷினோட கீழ் பாகங்களை நம்ம பார்க்கலாங்க. இதுங்க பேண்டு வீல், அதாவது பெரிய சக்கரம். இது வந்து பெடலுங்க. இப்போ நம்ம எப்படி பெடல் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முதல்லங்க இந்த கை சக்கரத்தை இப்படி நம்மளை நோக்கி இப்படி சுற்றணுங்க. சுற்றுனீங்கன்னா கீழே உள்ள பெடல் வந்து உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ மேலே சக்கரத்தை சுற்றுறீங்க. சுற்றும் போது இந்த பெடல் வந்து உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் காலை வச்சு நீங்கள் இப்படி அழுத்த ஆரம்பிக்கணும். நிறுத்திடலாங்க. திருப்பி மறுபடியும் முதல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம துணியில் தையல் போடும்போது இப்படி தொடர்ந்து நம்ம பெடல் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஸ்டாப் பண்ணி தான் நம்ம தைக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ஒருக்க இந்த சக்கரத்தை சுற்றுங்க. திருப்பி நீங்கள் பெடல் போட ஆரம்பிங்க. ஸ்டார்டிங் இப்போ தான் பழகுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிவர்ஸில் தான் வரும். நீங்கள் பெடல் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் போகாது. கரெக்டாக நம்மளை நோக்கியே பெடல் போட ஆரம்பிச்சிருவோம். இப்போ மேலே வந்து சக்கரத்தை சுற்றுறீங்க. பெடல் மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம காலை வச்சு பெடல் பண்ணுறோம் பாருங்கள். இப்படி நீங்கள் பெடல் பண்ணும்போது உங்களுக்கு ரிவர்ஸ்லேயே போகாது. இப்போ பழகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பெடல் போட்டே பழகுங்க. அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க. உங்களுக்கு பெடல் போட நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடலாங்க. பெடல் போடும்போது ரிவர்ஸில் மட்டும் போகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பெடல் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெடல் போட்டோன்னே நம்ம மிஷினுக்கு ஆயில் போடணுங்க. உங்களுக்கு தையல் மிஷின் ரொம்ப நாளைக்கு உழைக்கணும் அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு 2 முறையாவது ஆயில் போடணுங்க. இல்லை டெய்லியும் கூட ஆயில் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேப் ஃபுல்லாக நம்ம வந்து ஆயில் போடணுங்க. இப்படி ஓட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லா இடத்துலையும். இது ஃபுல்லாக வந்து நீங்கள் போடணுங்க. அதே மாதிரி மிஷினுக்கு அடியிலங்க, மிஷினுக்கு வந்து நம்ம அடியில் சாய்ச்சி அங்கே உள்ள பார்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆயில் போடணுங்க. அப்போ தான் மிஷின் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.